ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவினர் அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் பிரம்மாவிடம் திமுகவின் மகளிரணி செயலாளர் கனிமொழி புகார் மனு அளித்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் சலீம் மேற்கொண்ட நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. ஸ்ரீரங்கத்தில் இம்மாதம் 13 தேர்தல் நடக்க உள்ளது. இது தொடர்பாக திமுக சார்பாக கனிமொழி அவர்கள் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார்கள். மேம், இந்த புகார் மனுல என்ன சொல்லிருக்கீங்க? யாரை சந்திச்சு இந்த மனுவை கொடுத்திருக்கீங்க? தேர்தல் ஆணையர் திரு பிரம்மா அவர்களை சந்தித்து இந்த மனுவை கொடுத்திருக்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று கூட இருக்கக்கூடிய அத்துமீறல்கள், அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்து தான் அந்த மனுவை கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கக்கூடிய மனோகரன் இதற்கு முன்னாலேயே அதிமுகவில் சீட் வாங்கி அங்க வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய நெருங்கிய உறவினர்கள்லாம் இன்னைக்கும் அதிமுக இருக்காங்க. அதிமுக கவுன்சிலராக கூட ஒருத்தர் இருக்கார். இப்படிப்பட்ட ஒருவர் நடுநிலையோடு செயல்படுவார் அப்படிங்கறத யாரும் நம்ப முடியாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் போல்தான் அங்க இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை மாற்ற வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அங்க கிட்டத்தட்ட 60 கம்ப்ளைண்ட்க்கு மேல திமுக கொடுத்திருக்கிறது. அதை பத்தி எந்த சரியான நடவடிக்கையோ விசாரணையோ எதுவும் நடைபெறவில்லை. அதையும் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்ப உதாரணத்திற்கு யாத்ரை நிவாஸ்ல அது கோயிலுக்கு வரவங்களுக்காக கட்டினதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட அதிமுக அவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவினர். அங்கே இருந்த ஒரு சின்ன செயலகம் மாதிரி அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பணம் வழங்கப்படுகிறது. தனியா வாக்காளர்களுக்குன்னு ஒரு உணவகம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பல அத்துமீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாற்றுக் கட்சியினரை வேலை கூட செய்ய விடாமல் மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். நேற்று பிஜேபி கூட தேர்தலையே ரத்து செய்ய வேண்டும் அல்லது தள்ளி வைக்க வேண்டும் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கு. யாருமே அதிமுகவினை தவிர அங்க யாரும் செயல்பட முடியாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தேர்தல் கமிஷனிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். டெல்லியில ஆம் ஆத்மியினுடைய அபார வெற்றியையும் பாஜகவுடைய படுதோல்வியும் திமுக எப்படி பார்க்கிறது? இந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்கவில்லை. கருத்து கணிப்புகளும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இருக்கும் என்பதை சொல்லவில்லை.